லைஃப்ல ஓவர் திங்கிங், லேட் நைட் ஸ்க்ராலிங் அண்ட் லாஸ்ட் மினிட் ஒர்க், ஆல் திஸ் சீம்ஸ் ஆர் லுக்கிங் நார்மல், ரைட்? இது அட்வைஸும் இல்ல, ரீலும் இல்ல. லெட்ஸ் ஹேவ் அ ரியல் டாக். கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, ஆன்சைட்டினா என்னன்னே புரியாம அடிக்கடி ஆன்சைட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது, அது போக உண்மையாவே ஆன்சைட்டில இருக்கிறது, வெயிட் கெயின் பண்றது. நம்மள நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கறனால வெயிட் லாஸ் ஆகுறோம் அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டைம்ல நிறைய டேஸ் போயிட்டு இருக்கு, நிறைய வீக்ஸ், நிறைய மந்த்ஸ், ஏன் நிறைய இயர்ஸே நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு ரீசனை வச்சுட்டு ட்ரீம்ஸை கான்ஸ்டன்டா போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்றது ட்ரஸ்ட் இஷ்யூஸ். யாரை நம்புறது, எப்படி நம்புறது, இவங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லி செல்ஃப் டவுட் பண்றோமோ இல்லையோ, அதுக்கு அடுத்தபடியா மத்தவங்களை நம்புறதுல அளவுக்கு அதிகமான ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. இவ்வளோ ஓவர் திங்க் பண்றவங்க டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப பேரலைஸ்டா இருப்பாங்க. அண்ட் நமக்கே தெரியாம நம்ம ஃபியரை நம்ம மைண்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ரொம்ப பெரிய கியாட்டிக் லைஃபுக்கு நம்ம பண்ற இந்த ரியாக்ஷன்ஸ் தான் ரீசன் சொல்லி தெரியாமே இருக்கும். நம்ம பேசுற நிறைய வேர்ட்ஸுக்கு பவருங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. கம்ப்ளைனிங் வித்தவுட் சேஞ்ச், இத பத்தின அட்டென்ஷன் அண்ட் நாலேஜ் கண்டிப்பா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டாக்ஸிக் பீப்புளுக்கும் டாக்ஸிக் மென்டாலிட்டிக்கும் நம்மளும் ஒன் ஆஃப் த ரீசனுங்கிறது தான் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். இன்னுமே நிறைய பேர் சேலஞ்சஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறதுக்கான ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ரீசன் கம்ஃபர்ட் ஜோன். எடுத்த உடனே பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வைக்கும் போது அது எல்லா நாளுமே நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது பிராக்டிகலி.